பிஜேபி சார்ந்த தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டாருன்னு அவரை பிடிச்சி அவ்வளோ பேர் விமர்சனம் பண்றீங்க, அவ்வளோ பேர் திட்டுறீங்க. அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு? ஏன் நயினார் நாகேந்திரன் பேசுறதுதான் உங்களுக்கு தப்பா தெரியுதா? விஜய் அவர்கள் பண்ணது உங்களுக்கு தப்பாவே தெரியலையா? ஏன் அவரை யாரும் கேட்க மாட்டீங்க? அவர் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்காரு விஜய் சார். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பார்க்காதீங்க, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க, பிஜேபியோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்க. விஜய் சார் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும், புரியும். கிட்டத்தட்ட 30 வருஷமா எத்தனை தலைவர்களை மாத்தி மாத்தி போட்டு இங்க இருக்க பல பேரை விமர்சனம் பண்ணி விஜய் சாரை தொடர்ந்து விமர்சனம் பண்ணி அவங்க எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 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 குறிப்பிட்ட சீட்டாவது வந்துடணும்னு அவ்வளோ போராடுறாங்க. இந்த வாட்டி கிட்டத்தட்ட ஜெயிச்சிடலாம் அப்படின்ற இடத்துக்கு அந்த நம்பிக்கையில இருந்தாங்க. இந்த மனுஷன் என்னடானா திடீர்னு கட்சி ஆரம்பிச்சு அவங்க கேட்டு கிட்ட வந்தவங்கள தப்புன்னு கேட்டை மூடி லாக் பண்ணி அவங்களை வெளியே தொடுத்துட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? பாவம் இல்ல. 30 வருஷம் உழைப்பு, எவ்வளவு விமர்சனம், எத்தனை பேர் அது காலி பண்ணி எத்தனை பேரை உள்ள இழுத்து 30 வருஷம்னா சாதாரணமா? தப்புன்னு இவர் வந்து வெளியே போங்கடா, இது எங்க ஊருன்ட்டா அவங்களுக்கு கோவம் வராது, அவங்களுக்கு வெறுப்பு வராது. இந்த மனுஷன் என்ன பண்றாரு? அரசியல் ரீதியா விமர்சனம் பண்றதுக்கு கண்டென்ட்டே கொடுக்க மாட்டாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க? பர்சனல் அட்டாக் தான். சினிமா கிசு மாதிரி அரசியல் கிசு பண்ணுவாங்க. அது பொறுத்து தான் ஆகணும். அதுக்கு ஏன் உங்களுக்கு கோவம் வருது? எதுக்கு நீங்க அவரை விமர்சனம் பண்றீங்க? அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பாருங்க. பாவம் இல்ல, அவருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. இப்ப நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு ஆசை இருக்காதா? அவரும் பெரிய ஆள் ஆகணும், நம்மளும் பெரிய ஆள்னு காட்டணும்னு ஒரு ஆசை இருக்காதா? அண்ணாமலை எப்படி பெரிய ஆனாரு? விஜய் விமர்சிச்சு. அக்கா தமிழிசை எப்படி பெரிய ஆனாங்க? விஜய் விமர்சிச்சு. அண்ணன் நம்ம எச் ராஜா அவர்கள் எப்படி பெரிய ஆனாரு? விஜய் சாரை விமர்சிச்சுதான். அந்த ஆசை இவருக்கும் இருக்குல்ல, அதுக்கு தான் ட்ரை பண்றாரு. என்கரேஜ் பண்ணுங்க. அரசியல்ல தான் எதுவும் கொடுக்க மாட்டோம் தெரிஞ்சு போச்சு. இப்படியாவது கொஞ்சம் பேர் எடுத்துட்டு போட்டோமே. அண்ணா நயினார் நாகேந்திரன் உங்க மேல வந்து எனக்கு வந்து மரியாதை வந்திருக்கு, வாழ்த்துக்கள்னு தொடர்ந்து இப்படியே பேசுங்க. அப்போதான் எந்த காலத்துக்கும் பிஜேபி இந்த பக்கம் வராம இருக்கும். உங்களை மாதிரி ஆட்கள் தான் அதுக்கான அடித்தளமே. நன்றி, வாழ்த்துக்கள்.